ஞாயிற்றுக்கிழமை அதுமா சுடு சுடு சிக்கன் பிரியாணி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கடுத்து சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா சிக்கன் 65 நல்லா போட்டு சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சிக்கிட்டு அதுக்கடுத்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன வேலைன்னு மட்டும் வாங்க. வெளி வீடு எவ்வளோ குப்பையாக கிடக்கு பாருங்கள். ஹால் தான் இது. கிச்சனும் ரொம்ப குப்பையாக இருக்குது. சமையல் முடிஞ்சிச்சில் இன்னும் குப்பையாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பெட்ரூமும் குப்பையாக தான் இருக்கும் பாருங்கள். குப்பையாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ குப்பையாக கிடக்கு பாருங்கள். எல்லாத்தையும் எனக்கு க்ளீன் பண்ணி முடிக்கணும். அடுத்தது துணி வேறு சோப் போட வேண்டியிருக்கு. தம்பி வேறு குளிக்க வைக்கணும், அவனும் கொஞ்சம் குளிக்காமல் இருக்கான். காலை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஹால் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கழுவிட்டு இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு. அதுக்கடுத்து பெட்ரூமும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. தம்பி சின்னவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், சின்ன பையன். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பெரியவனை குளிக்கவும் வச்சாச்சு. நானும் குளித்து துணி சோப் போட போகிறேன். துணி சோப் போட்டு எல்லா வேலையும் முடிக்கணும். ஒவ்வொரு வேலையாக அடுத்தடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். டைம் கரெக்டாக ஆகிக்கிட்டே இருக்கும். நான் மத்தியானம் சாப்பிட்டு முடிய வேலை அதுக்கடுத்து இருந்துட்டு தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே வேலைங்கிறது ஒரேடியாக இருக்குது பாருங்கள். துணி நான் முக்கிய சோப் போட்டுக்கிட்டு இருக்கேன். சோப் போட்டு நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து மேலே போய் காய வேறு போடணும். அடுத்து நான் சின்ன மூத்த பையனுக்கு சாப்பாடு வேறு ஊட்டணும். அதுக்கடுத்து வேலை அதுக்கடுத்து நிறுத்ததான் மொட்டை மாடில செடி நட்டி வச்சுருக்கேன். இது ஓம இலை, அதுக்கு தூதுவளையும் நட்டி வச்சுருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். 2 குழந்தைங்க இருக்கனால சளிக்கு ஆயிக்கிட்டலாம் வேலை வச்சுருக்கேன். துணி காய போட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. என் சின்ன பையனை மூத்த பையனை பாருங்கள், இந்த மாதிரி கொடியில் துணி காய போட எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுவான் கொஞ்சம். ஆனால் பேசுகிறது தான் இன்னும் உனக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நாளில் பேசுவான்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். துணி காய போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.